நீங்கள் யார் மீது கோபப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கு தான். சாயப்பாவுடைய குரலையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய முடிவையும் தெரிந்து கொள்ள விருப்பமாய் இருந்தா இந்த பதிவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது இன்று இரவு 9 மணிக்கு மாயுத பயிற்சி லைவ் இருக்குது. இந்த 6 மணிக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். சிந்தனைகளை என்னைக்குமே நிறுத்தாதீங்க. நல்லவைகளை வாழ்க்கையில அனுமதியுங்க. ஏன்னா வரும் காலம் கடினமான ஒரு காலமாகத்தான் என்றும் எப்பொழுதும் இருக்கும். அதற்கெல்லாம் சவால் விட்டது போல் உங்கள் மனநிலை இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். கோடி நன்மைகளை சாய்ப்பா உங்களுக்கு தரணும். அவர் இருக்கும் திசை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். பலவிதமான அற்புத தேடுதல்களை நம்ம இதுவரைக்கும் தேடல. ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து நாம போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் கண்டிப்பாக தோல்வியில் முடிந்திடும். போராட்டம் ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஏற்றது போல இந்த பதிவில் பல விஷயங்கள், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு மிக மிக முக்கியம். ஒரு நாளை எப்படி கழித்தோம் என்பதை பொறுத்துத்தான் மறுநாள். வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணணும், பிடிக்காத வாழ்க்கைய வாழணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கீங்க இல்லையா? அந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு வேணும் இல்ல? அந்த முடிவு இருந்தா தானே அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி செல்ல முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில. இன்று மாயுத பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இன்னைக்கு இரவு 8 மணிக்கும் வீடியோ பதிவு இருக்குது. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பதிவை நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, சாயப்பாவுடைய அழகிய வார்த்தைகளை எப்படி நான் கேட்பது, என்னுடைய முடிவும் அவருடைய விருப்பத்தையும் நான் எப்படி தெரிந்து கொள்வது, நான் அவருடைய டைரக்ஷன்ல அவருடைய கண் அசைவுல நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு உரிய வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சாய்ராம் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதற்குண்டான பதிவும் இன்னும் சில அற்புதமான மிராக்கிளும் அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட செய்திகளும் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லைவ் இருக்குது. ஸோ மறக்காம எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இரவு 9 மணிக்கு மாயுத பயிற்சியோட கடைசி நாள் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இதை எப்படி நிறைவு செய்யறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இன்னைக்கு காயத்ரியோட பர்த்டே. விஷ் பண்ண அத்தனை அன்பை சாய் குடும்பத்துல இருக்கிற உறவுகளுக்கும்
என் சார்பாகவும் காயத்ரி சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்னைக்கு மாயுத்தம் நிறைவு நாள். என்ன பண்ணலாம்? வழக்கம் போல இத்தனை நாள் ஸ்வீட் செய்யாத அத்தனை சாய்ராமுக்கும் இன்று ஒரு ஸ்வீட்டோட நாம இந்த மாயுத பயிற்சியை முடிக்கலாம். இது என்ன கோ இன்சிடென்ட் தெரியல. கரெக்டா 48வது நாளில் இன்னைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட போறேன். ஏன்னா காயத்ரியோட பர்த்டே. ஸோ இந்த 48 நாள் முடிவில் இவங்க பர்த்டேன்னும் போது என்னாலே நம்ப முடியல. பட் ஏதோ ஒரு உடன்பாடு, உடன்படிக்கை, கடவுளுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் இது நமக்கு தெரியுது. ஸோ எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தைக்கு நாம செவி சாய்க்க வேண்டும் இல்லவா? அதனால இன்னைக்கு கரெக்டா ப்ராப்பரா 6 o'clock ஈவினிங் ஆரத்தி, ஒரு கேசரி, சக்கரை பொங்கல், இல்லை எனிதிங், ஏதாவது ஒரு ஸ்வீட், ஓகேங்களா? அதை வச்சு படைங்க. முதல்ல ஸ்வீட்டை முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அடுத்தது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சாய்பாக்கு நன்றிகளை சொல்லுங்க. சாய்பா, இந்த 48 நாளை என்னை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி வந்தமைக்கும், நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை சொன்னதற்காகவும் நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு விதைச்ச விதை கண்டிப்பா அறுவடை இன்னும் பல நாட்களிலோ இல்ல பல மாசத்திலோ இல்ல பல வருஷத்திலோ வரும். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. சோ திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்பட்டது இந்த பயிற்சியின் மூலமாக. சோ 6 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 8 மணிக்கு கொடுக்கக்கூடிய வீடியோவிலையும் அதுல அந்த 2 மணி நேரத்துல, அதாவது ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன மெராக்கள் ஏற்படுத்தியிருக்காருன்றதுக்காகவும் இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு பதிவு இருக்குது. அந்த 8 மணி பதிவையும் நீங்க நிச்சயமா கேட்கணும். ஒரு பதிவையும் நீங்க முழுசா கேட்டதாங்க அடுத்தடுத்த பதிவு புரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சில சாய்ராம் ரெகுலரா பாக்குறவங்க நினைச்சவங்களை கூட மாயுத்தம் தான் என்னன்னு கேட்கிறாங்க. நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? அப்போ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தையும் பயன்படுத்தாத நாட்களே இல்லை. ஒரு நாள் நான் யோசிப்பேன், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தணுமா, வாய்ப்புகளை பயன்படுத்தலையா? அப்ப பயன்படுத்திட்டேன்னா கடவுளுக்கு நன்றி, பயன்படுத்தலைன்னா கடவுள்கிட்ட ஒரு மன்னிப்பு. ஸோ தூக்கமே வராது. அடுத்த நாள் ஏதாவது ஒரு பெட்டரா நம்மளுடைய விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுப்பேன். அது மனசுக்கு நிறைஞ்ச ஆறுதலை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பொது புத்துணர்ச்சியையும் அது தரும். ஸோ அது போலதான் இங்க நான் சொல்றேன். இப்போ ஒரு தினமும் இரவு தூங்குறதுக்கு முன், உறங்கும் முன் நீ கடவுள்கிட்ட வழிபாடு செய்யணும். அதுல நாம எந்தெந்த காரியங்களை இன்னைக்கு செய்தோம், எந்தெந்த காரியங்களை செய்யாம தவறிட்டோம், இந்த காரியத்தை செய்ததால வந்தது நமக்கு லாபமா நஷ்டமா, அதாவது புண்ணியமா பாவமா, இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் சிறப்பா இருந்ததா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். சரி, இன்னைக்கு இட்ஸ் அ பேட் டே அப்படின்னா நாளைக்கு நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதை உயர்ந்த நாளா மாற்ற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நான் மோசமான நாளா தான் இந்த நாளை கொண்டாடினேன், இந்த நாள்ல வாழ்ந்தேன். ஆனா நாளைக்கு சிறப்பான நாட்களா நான் மாத்தி ஆகணும்ன்ற ஒரு விழிப்புணர்வு வரும் பொழுது அது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா மாறுது. இப்ப சாய்பா பத்தி எப்படி அவரோட குரல் கேட்கறது, எப்படி அவரோட கருத்தை நான் அறிஞ்சுக்கிறதுனா ஒன்னே ஒண்ணுதான், உன்னை நீ அறிந்து கொள். உன்னை நீ அறியும் பொழுதே கடவுள் உன்னிடம் இருப்பதையும் சேர்த்தல்லவா நீ அறிவாய். நான் யாருன்னா என்னை இயக்குவது யாருன்னு தெரியணும். என்னை இயக்குவது யாருன்னு தெரிஞ்சாதான் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நான் பிரசன்ட் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியும். அப்போ நீ யார் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்டவன் தான் நீ. அப்ப கடவுளால் உருவாக்கப்பட்டவன் புனிதமான காரியத்தை தான் செய்ய வேண்டுமே தவிர
மோசமான பாவ வினையை செய்யக்கூடாது. அப்போ மோசமான விஷயங்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நாம் அவருடைய குரலையோ அவருடைய அருமையையோ அவருடைய பெருமையையோ அவருடைய ஆசீர்வாதத்தையோ பெற முடியாது. புரியுதா உங்களுக்கு? எதை நீ நினைச்சு வாழ்றியோ அதுதான் உன் வாழ்க்கையை வழி நடத்துது. திஸ் இஸ் அ ரூல். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன ஒரு விஷயத்த செய்யறேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், அது தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நீதிபதியா மாறிட்டீங்கன்னா இங்க வாழ்க்கையை யார் வாழ்றது? சோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உருவாக்குங்கள். உங்களால் சிறந்ததை உருவாக்க முடியும் என்று நம்புங்கள். ஒரு சின்ன விஷயத்தை முயற்சி செய்யும் பொழுது அதுல கிடைக்கிற வெற்றி தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது. எனக்கு பிடிச்ச வேலை தான் நான் செய்வேன், பிடிக்காத வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தா பிடிக்காத வேலை கூட உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து சேராது. கிடைச்ச வேலையை விரும்பு. சில பேர் சூழ்நிலை காரணமா எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும்னு நினைச்சேன், ஆனா இந்த கருமத்தை செய்ய வேண்டியதா இருக்குது. இது ஓப்பனா ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. இந்த கருமத்தை செய்ய வேண்டியதா இருக்குது. கர்மம்ன்றதே செயல் தான். அது தப்பான வார்த்தை இல்லை, ஆனா அது தப்பான வார்த்தை நினைக்கிறேன்னு தான் சொன்னேன். செயல் புரிவது மனிதனுடைய சுதந்திரம். செயல் புரிகிறது மனிதனுடைய சுதந்திரம். செயல் புரியாதவன் தான் அடிமை. அந்த மனநிலையை நீ உருவாக்கணுங்க அப்படின்னு. என்னங்க, செயல் புரிஞ்சா அடிமை தானே. அப்ப யாருக்கோ ஒருத்தவனுக்காக தானே நம்ம செயல் புரிகிறோம். செயல் புரியாம இருந்தா ராஜா தானே, நமக்கு பதிலா 10 பேர் வேலை செய்வான்ல. இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் எல்லா மனுஷனும் வந்துட்டு இருக்கான். பட் இது மோசமான ஒரு கான்செப்ட் தியரி. திஸ் இஸ் அ பேட் தியரி. உன்னை தப்பா உருவாக்குவதற்கு இந்த தியரி எல்லாம் அமையுது. ஸோ திஸ் இஸ் நாட் குட், திஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல். இதை எந்த இடத்துலையும் வாழ்க்கையில பயன் தராததை நீ பயன் தரும்னு நினைச்சா அது எப்படி பயன் தரும்? அப்போ நீ எந்த மனுஷனுக்கு கீழே வேலை செய்யல, கடமையை ஆற்றுவதே இங்க சுதந்திரமானவன். அப்போ உன்னுடைய முதலாளியா நினைக்காம தெய்வத்தின் கீழே நான் வேலை செய்யறேன்னு நினைச்சு பாருங்க. நீங்க அந்த கம்பெனிக்கு முதலாளியா மாறுவீங்க. நான் இதை செய்யறதால எனக்கு என்ன லாபம்? இதை எந்த மனுஷன் கேட்கிறானோ அவன் நஷ்டத்தில் முடிகிறான். என்கிட்ட கேட்பாங்க, ஆரத்தி படிச்சா என்ன லாபம், என்னோட பிரச்சனை தீர்ந்துருமா? நம்ம தீராதுன்னு சொல்லிடுவோம், ஒண்ணு படிக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் படிக்கணும்? எல்லாத்துலயும் லாப நஷ்ட கணக்கா? சில புனிதமான விஷயங்களை நீங்க பலன் எதிர்பார்க்காம செய்யும் பொழுதுதான் லாபத்தின் அடிப்படையில நீங்க சில இடத்துல இயங்குவீங்க இல்லையா, அந்த இடத்துல லாபம் கிடைக்கும். இப்போ நான் லாபத்தின் அடிப்படையில தான் என்னுடைய வியாபாரத்தை பார்க்கிறேன், நஷ்டத்தின் அடிப்படையில் நான் செய்வேனா? மாட்டேன். ஏன்னா லாபம் முக்கியம். நான் நீங்க போட்டு இருக்கக்கூடிய துணிமணி, நான் சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் நான் சம்பாதிச்சாலதான முடியும். அப்போ லாபத்தோட தான் நான் வாழணும். இப்போ லாப கணக்கை தான் ஒரு வியாபாரி தேடணும். அநியாயமா லாபம் இருக்கக்கூடாது. அதுக்காக நஷ்டத்துக்கு செய்யவும் கூடாது. உன் மனசுக்கு பிடித்த ஒரு லாபத்தை வைத்து நீ செயல்படு. அப்படி செயல்படும் போது எல்லாமே லாபமா மாறும். இப்போ அன்பே ஆடியை கொடுக்கறதால எனக்கு என்ன லாபம்? அதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம் சர்வீஸ் பண்ணா எனக்கு ஒரு 500 1000 ரூபாய் கிடைக்க போகுது. அப்ப இது லாபத்திற்காக நான் செய்யணும்னா என்னால செய்யவே முடியாது. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அது எனக்கு கிடைக்குது. ஸோ இங்க நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இதை பேசுறதால நான் லாஸ் ஆக போறது இல்லை. இதை பேசுறதால ப்ராஃபிட்க்கு மேல ப்ராஃபிட் வர போறதும் இல்லை. பட் இதை நான் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இதுதான் என்னோட தியரி, என்னுடைய கான்செப்ட்.
அப்ப இந்த முடிவும் சாய்பாவோட முடிவும் ஒத்து போகுதா? எஸ், ஒத்து போகும். என்னை பத்தி பேசுற இந்த பையன் லாபமே இல்லாம பேசுறான், அவர் சந்தோஷப்படுவார். அவருடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம். ஆனா என்னோட வியாபாரத்துல லாபத்தை கொடுத்தே அவரோட சண்டை போடுவேன், அது வேற. நான் சண்டை போடுவேன். முந்தானத்தை கொடுத்த ஆடியோல கூட என்ன சொல்லியிருக்கேன், உரிமையோட பேசுங்க, என்ன ஆயிட போகுது? நம்ம பெத்தவங்க கிட்ட கேக்குறோமா இல்லையா 4 வார்த்தை நெருக்குன்னு? ஏன்னா உரிமை இருக்கு. நம்ம சித்தப்பா சித்தி கிட்ட கேட்போமா? சண்டை போடுவோம். ஆனா சண்டை போட்டா மறுபடியும் சேர மாட்டோம். ஆனா அம்மா அப்பா அப்படி கிடையாது. எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நம்ம சாப்பிட்டியான்னு அவங்க கேட்கும்போது, நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா, அதை பத்தி பேச மாட்டோம். அவ்வளவு பெரிய சண்டை நடந்ததே தெரியாது. எல்லா வீட்டுக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை. நீங்களும் உங்க அம்மாவை இன்னைக்கு பயங்கரமா பிடிச்சி கத்திருப்பீங்க, உங்க அப்பா பிடிச்சி கத்திருப்பீங்க. திட்டுனதுக்கு அப்புறம் உங்க மனசு என்னமோ, சே அவங்கதான் வயசானவங்க பேசுறாங்களே அப்படின்னு, என்னப்பா சாப்பிட்டியா, என்னம்மா சாப்பிட்டியா, அப்ப போட்ட சண்டை காதுல போயிடுச்சு. ஆனா இதே அப்பா அம்மாவை தாண்டி வேற யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது கட்டின புருஷன்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, இல்ல கட்டின பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது அவ்வளவு சீக்கிரம் போவாது. ஏன்னா அங்க இருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் இடையில வந்தவங்க. கரெக்டு தானே? அது நம்ம மனசுல இருக்கு, அது இயல்பாவே வருது. அது போல இவரும் உங்களுடைய தாயும் தந்தையுமானவர் தான். சண்டை போறது தப்பே இல்லை. எந்த செயல் செய்றீங்களோ அதற்கு தகுந்தது போல உங்க மனநிலையை மாற்றி உங்களுடைய கடமையை சிறப்பாக செய்து விடுங்கள். நீங்க சிறப்பா செஞ்சிட்டீங்கன்னாவே போதும். அந்த இடத்துக்கே நீங்க ராஜாவாக இருப்பது போல் ஒரு நாள் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 100% அது உங்களுக்கு நடக்கும், நடக்காம போகாது. எல்லாமே மனசுக்குள்ள இருந்துதான் வெளிப்படுது. எது உள்ள போகுதோ அதுதான் வெளிவருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மலமா வெளியில போகுதா? நம்ம குடிக்கிற லிக்விட் யூரினா போகுதா? ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உள்ள போறது எல்லாம் சுத்தமானது, வெளியில போறதெல்லாம் அசுத்தமானது. ஆனா இங்க ஆன்மீக கருத்துக்களும் கடவுளோட கருத்துக்களும் உள்ள போறது எல்லாமே எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அது வெளியில வரும்போது பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது. நல்லா பாருங்க, சாப்பாடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன சாப்பிட்டாலும் அது மலமா தான் போகுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளுடைய கருத்துக்கள், கடவுளோட போதனைகள் உள்ள போகும்போது உன்னை மறுபடியும் தலை சிறந்தவனாக மாற்றுகிறது. நம்ம தலை சிறந்த மனிதர்கள் தானே. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது? நான் நல்லவங்கன்னு யாரெல்லாம் சொல்ல முடியும் சொல்லுங்க? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே சூப்பரான, அருமையான, அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ். எங்க நம்ம கேரக்டர் எல்லாம் மீறுது தெரியுமா? நமக்கு எதிரா நடக்கக்கூடிய அநியாயங்கள் மூலமாக நாம் கொதித்து எழுந்து நம்மளும் ஒரு அநியாயத்துக்குரியவர்களாகவே மாறிவிடுகிறோம். ஒருத்தர் 2 பேர் பண்ணக்கூடிய தப்புனால இந்த உலகமே கெட்டவனா மாறுது. உங்களை ஏமாத்திரமா 2 பேர் 3 பேர் இருப்பான், யாரும் மத்தவங்கள ஏமாத்தல. அப்ப அவங்க ஏமாத்துறது அதுதான் இந்த உலகம்னு நீங்க நம்பினதால நீங்களும் அது ஏமாத்துறது தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களை ஒருத்த ஏமாத்துறானா அவன் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். உங்களை ஒருத்த எதிர்க்கிறானா அவனுக்கு கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ பிரச்சனை கொடுக்கணுன்றதாக கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது. அவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு தகுதியானவனா உன்னோட மனநிலையை சுத்தப்படுத்தணும். ஒழிந்தான் அப்படி கைத்தட்டக்கூடாது. அவனுக்கும் குடும்பம் இருக்குது. அவன்தான் அந்த குடும்பத்தோட மெயின், அவன்தான் அந்த குடும்பத்தோட காட், காவலன்.
உன்னை எதிர்த்து பேசினான்றதுக்காக அவன் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கார், கைத்தட்டி சிரிக்கக்கூடாது. உன்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ வாய் விட்டு கேட்டு விடு. பெறுவதும் பெறாததும் அவருடைய விருப்பம். இதுதான் நம்ம அன்பே சாயில போதிக்கிறோம். அன்பே சாயின்றது என்ன? அன்பை வெளிப்படுத்தும் விதம். ஒருத்தர் நம்மளை எதிர்க்கிறான்னா நம்ம மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா நம்ம மேல தப்பு இருக்கும், அதனால அவன் எதிர்க்கிறான். சரி, இங்க தப்பே இல்லை, என்ன பண்ணலாம்? மன்னிச்சிடு. மன்னிக்கிறத விட புத்திசாலித்தனம் உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா கோவப்படுறது இருக்கதே முட்டாள்தனத்துக்கு வழிவகுக்கும். ரோட்ல ஒருத்தன் போறான், ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேன். நீங்க நல்லா ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, நீங்க கரெக்டா போறீங்க, 40 ஸ்பீட்ல போறீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றீங்க, ரைட்டா? எதிரில் ஒருத்தன் வரான், அவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு வரானே வச்சுக்கலாமே, வந்து உங்க வண்டி மேல மோதுறான். இப்போ உங்களுக்கு லாஸ் தான், தப்பு இல்லை, லாஸ் தான். அடிபட்டு இருக்குது, வண்டி டேமேஜ் ஆயிருக்குது, கை கால் அடிபட்டு இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அவனை திருப்பி அடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அதான் தப்பான வார்த்தை சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவனை திருப்பி அடிக்கிறீங்க. அடிச்ச அடியில அவன் ஸ்பாட் அவுட், அடிச்ச அடியில அவன் இறந்து போயிட்டான். இப்ப என்ன நடக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்ன நடக்கும்? நீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை, அவன் உங்க மேல மோதுனா, நீங்க அடிபட்டீங்க, கை கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குது, ஆனா உங்களுக்கு உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லை, வண்டி நிறைய அடி வாங்கியிருக்குது. நீங்க எழுந்திருச்சு அவனை போட்டு சாத்துறீங்க, அவன் இறந்து போயிட்டான். இப்ப என்ன நடக்கும்? ஒருவேளை இந்த கோபம் இல்லாம இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கோவப்பட்டதன் பிறகு நடந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிச்சம் மீது இருக்கக்கூடிய எல்லா வருஷமும் ஜெயில கழிக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. சோ கோபப்படுபவன் உண்மைகளே சொல்ற மிக மிக பெரிய ஒரு முட்டாள் தான். அவன் தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். அப்படிதானே நடந்தது? அது மாதிரிதான் நம்ம கோபத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணுமே இல்லைன்னா அவன் பாட்டுக்கு போயிருப்பான். நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு என்ன பெரிய இது சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போதுதான் பல தவறுகளை நம்ம நிறுத்துவோம். இல்லைன்னா அவன் தான் தப்புன்னா போய் கோர்ட்டு ஜட்ஜிகிட்ட போய் சொல்ல முடியுமா? அவன் வந்தது தப்பு தான், சட்டம் இருக்குது, என்ன அதை முறைப்படி செய்யணுமோ அது செய்யும். இல்லைங்க, அவன் அடிப்பான்னு எனக்கு அடிச்சா அவன் சாவான்னு தெரியாதுங்க, செத்துட்டானே, படாத இடத்துல பட்டுடுச்சே. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வரும் காலம் போராடக்கூடிய காலமாக தான் இருக்கும். இப்பவே ஒவ்வொரு ஜென்மத்துல நம்ம பிறக்கும் பொழுதும் நாம அமைதியானவர்களா இருக்கணும்னா இந்த ஜென்மத்தை சரி செய்யுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.